வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், உங்க நிலத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா வந்து மீண்டும் ஒரு வாட்டி அழுத்தி சொல்லணும்னா என்னன்னா, புது பிராண்டை இவங்க ப்ரமோட் பண்றாங்களே அப்படின்னு. நம்ம எப்படி கிர்லஸ்கர் கிசான் கிராப்லாம் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம பண்ணமோ அதே தான் இதுக்கு பண்றோம். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஸ்பேருக்கு பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீர் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க கீர் சிஸ்டம். அந்த பெல்ட் வந்து என்ன ஆகுனா, ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரம் ஓட்டினோம்னா பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா இத்து போய் அறுத்துக்கு சார். செயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு தெரிச்சு செயின் அறுத்துங்க சார். ஆனா கீ டிரைவ்ன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே வராது சார். வெண்டை, கத்திரி, தர்பூசணி, சவுக்க இதுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சார். எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு உண்மையான பொய் இது மட்டும்தான். இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த வண்டியுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு தாய் அன்போட பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல 4 புள்ள இருக்குன்னா எனக்கு எல்லாமே 4 ஒரே புள்ள தான். உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயருக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோகுல் அக்ரிடெக் நிறுவனத்தோட செஞ்சியில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய இயந்திரங்கள் வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டாக செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் ஷோரூம், அங்கே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து அவங்களோட மெயின் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீடர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பவர் வீடர் வந்து ஒரு 4 டைப்பான பவர் வீடர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா களை எடுக்கிறது வந்து ஆள் கிடைக்கிறது இல்லை, அது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ பவர் வீடர் மூலயமா அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, ப்ளஸ் இதை யூஸ் பண்ணால் இதில் வரக்கூடிய செலவுகள், ஆள்கூலி வந்து எவ்வளோ மிச்சமாகுது, அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கம்பெனியோட மேனேஜரை சந்தித்து நம்ம கேட்டுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். 2026 நம்ம கோகுல் அக்ரிடெக்ல முதல் வீடியோவா நம்ம வந்து கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஓகே சார், இப்போ திருவள்ளூர் ஷோரூமில் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே நல்லா ரீச் ஆயிருந்துச்சு, 5 மில்லியன் கிட்ட போயிருந்துச்சு. விவசாயிகள் வந்து என்ன சொன்னாங்க, எவ்வளோ விவசாயிகள் வந்து உங்களுக்கு கால் பண்ணினாங்க? இந்த வீடியோவை போட்ட உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறதா இல்லை மக்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதான்னு எங்களுக்கு தெரியலிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல் அக்ரிடெக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஸ்ட்ரிக்டில் 19 கிளைகளோட இயங்கிட்டு வருதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தான் எங்கள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பிரான்ச்சு இத்தனை டிஸ்ட்ரிக்டில் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் ஒரு கடைக்கு போனோம்னா வச்சுங்களேன், இந்த பொருள் தான், இதுதான் நல்லா இருக்கும், இது அடிச்சுக்கிறதுக்கு வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க யூடியூபரு நிறைய வீடியோ போடுறீங்க, நிறைய கம்பெனி கூட போயிருப்பீங்க. எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு உண்மையான பொய் இது மட்டும்தான். இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த வண்டியுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா ஒரு தாய் அன்போட பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல 4 புள்ள இருக்குன்னா எனக்கு எல்லாமே 4 ஒரே புள்ள தான் அப்படின்றது ஒரு தாய் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே போல நம்ம கடைக்கு வரவங்க விவசாயிகளுக்கு என்ன வேணும், நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6-7 பிராண்ட் பண்ணுறோம். நம்ம கிர்லஸ்கர், கிசான் கிராப்ட், சிராஜி, அதை விட்டா பார்த்தீங்கன்னா சாமி, அதே போல் நம்ம இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் நிறைய பண்ணுறோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நம்ம இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று ஸ்பேருங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே போயிட்டு சர்வீஸ் பண்ணுற இந்த அணுகுமுறை. இது ஒன்று மட்டும்தான் நம்ம வளர்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வளர்ச்சின்றத விடவே அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு முழுக்க காரணமானது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸும் ஸ்பேரும் மட்டும்தான் நம்மள இந்த அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆதரவுகள் நம்ம சொல்லலாம் சார். என்னோட ஆதரவு தாண்டி இப்போ டிஜிட்டல் வைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், இதை வந்து சப்போர்ட் பண்ணோம் நம்மளை கேட்டிருந்தீங்க. டிஜிட்டல் வைஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம வீடியோ எடுத்து போட முடியுது. அதனால தான் நிறைய விவசாயிகள் வந்து நம்ம செல்ஃபோன் மூலியமா இதுதான் சார். இப்போ நம்ம புதுசாக நம்ம என்ன வரவு கொண்டு வருமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவோட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். தேவையானவன்றவங்க நம்மள வந்து தொடர்பு கொள்றாங்க. அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த விவசாயிகளுக்கு செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நம்ம புதுசா பாக்குறவங்க இருப்பாங்க, நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். நம்ம லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி டவுனுக்குள்ள தாண்டி ஊர்னித்தாங்கல் என்ற கிராமத்துல இருக்குது. இந்த ஊர்னித்தாங்கல் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா கோகுல் அக்ரிடெக் செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில இறங்கிட்டு இருக்கு. பாருங்க, இதே போல போன் கால் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகனா, நம்ம பிஸியா இருக்கிற உலகத்துல ஒரு சிம்பிளா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த களை எடுக்கிற மிஷின்ன்ற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆள் பற்றாக்குறை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கிற ஒரு விவசாயத்தை ரொம்ப எளிமையா
வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த மிஷினுங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணால் வந்தாங்கன்னா வச்சுங்களேன் 350 ரூபாய் அவங்களுக்கு கூலிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் 15 சென்ட் வேலை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தலை கொத்தனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டயர்டாயிடுவாங்க. அது ஒரு ஆள் செய்ய முடியாதுங்க, 7 பேர் 8 பேர் செய்யக்கூடிய வேலை இருக்குங்க. ஆனா வெறும் 150 ரூபாய் இருந்தா போதுங்க, ஒரு ஏக்கராவே ஓட்டி முடிச்சிடலாம். வெறும் 150 ரூபாய், வெறும் 150 ரூபாய் இருந்தா ஒரு ஏக்கராவே ஓட்டி முடிச்சிடலாம். அந்த ஏக்கரா ஓட்டி முடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் பாத்தீங்கன்னா வெறும் 3 மணி நேரம் தாங்க சார் ஆகும். 3 மணி நேரம். எத்தனை பேர் வந்து ஒரே ஒரு ஆள். ஆமா, இந்த ஒரு வண்டிங்க 150 ரூபாய் பணங்க. அது இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துல ஓட்டிட்டு, எக்ஸாம்பிள் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறவரா இருக்கட்டுங்க, ஒரு துணி கடையில வேலை செய்யறவரா இருக்கட்டுங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வயசானவருங்க, என்னால வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு மேல வேலை செய்ய முடியாது இருக்கணுங்க, 6 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணாருன்னா 9 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் ஓட்டி முடிச்சுட்டு வாய்க்கா மடிக்கணுமா வட்டப்பாத்தி போடணுமா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா அவர் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்க. அவங்க வேலைக்கு போறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் இல்லாம வேலைக்கு ஆள் கூப்பிடுறதே ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும். அதே பெரிய 10 பேர் வரன்றாங்களே, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து இப்ப 6 பேர் தான் வந்திருக்காங்க, இந்த வேலை நீங்க முடியாது பழகுது, அதுக்குள்ள ஈரம் காஞ்சிடம் பழகுது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு மிஷினை நம்ம வாங்கிட்டோம்னா யாரையும் கூப்பிட தேவையில்ல, எந்த டென்ஷனும் தேவையில்ல. பெட்ரோலை ஊத்தணுமா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுமா, ஓட்டணுமா, மூஞ்சி வேலை வேணுமா, சாப்பிட்டோமா, கால் மேல கால் போட்டுன்னு கட்டல்ல படுத்துடலாங்க. ஓகே, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ ஒரு சில கொல்லி வந்து கழனி வந்து உள்ள இருக்கும், ஸோ அதனால நம்ம பிரச்சனை இல்லை, டயர் கொடுத்துட்டீங்க ஓட்டினே போயிடலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடி கேப் இருந்தா போதும் சார். ஓகே, 2 அடி கேப் இருந்தா போதும். இப்போ ஒரு சில கொல்லி உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வரப்புலயே எடுத்துட்டு போயிடலாம் சார். ஒண்ணு நம்ம டிராக்டர் போற அளவுக்கு 5 அடி 6 அடி நமக்கு வேலைன்றது தேவையில்லைங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆளுங்க, அழகா வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டே போயிடலாம். வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோ தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம தூக்கிட்டு போறதுக்கே ரொம்ப வசதியா இருக்கும். அதனால சின்ன வழியிலே ஓட்டு போய். ஆமாங்க சார், இந்த 2 அடி கேப் இருந்தாலே போதுங்க, டயர் போற அளவுக்கு இடம் இருந்தா போதும் சார், அழகா நம்ம ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாடல்ல எத்தனை விதமான டைப் இருக்கு, பிளஸ் இந்த வண்டியோட சார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இப்ப நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா பாக்குற விவசாயி கேட்பாங்க. ஆமா, என்னங்க போன வாரம் பச்சை கலர் காட்டுனீங்க, அதுக்கு அடுத்த வாரம் மஞ்சள் கலர் காட்டுனீங்க, இப்ப சிகப்பு கலர் வந்துக்கிறீங்களான்னு காப்பீங்க. ஆமா, எல்லாருக்கும் உண்மைதாங்க. விவசாயிகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது சக்தி இந்தியா, நம்ம கோகுல் அக்ரிடெக்ல சக்தி இந்தியான்ற ப்ரமோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது தான் இந்த சக்தி இந்தியான்ற ப்ராடக்ட். வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டை மட்டும் பண்ணலீங்க, இன்னும் பல பொருட்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நம்ம காணொலியில பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சக்தி இந்தியான்ற ப்ராடக்டை பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சார் பெட்ரோல் இன்ஜினுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7 ஹெச்பிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடியிலிருந்து 4 அடி வரலும் புழுதி ஓட்ட, வாய்க்கா மடிக்க, வட்டப்பாத்தி போட அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. அந்த பெட்ரோல் இன்ஜின்லயே வந்து பாத்தீங்கன்னா 7 ஹெச்பில இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜினுங்க. இந்த டீசல் இன்ஜினும் வந்து பாத்தீங்கன்னா 7 ஹெச்பி தான், அதே பர்பஸ் தான் சார் இதுவும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் லைக் பண்ணுவாங்க, இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் லைக் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன மன நிறைவா இருக்கோ அதை வாங்கி அவங்க பயன்படுத்திக்கலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 அடி 3 அடி 4 அடி வரலும் நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 3/4 லிட்டர் தான் போகும், அதுக்கு மேல ஒன்றும் அதிகமாலாம் போகாது சார். டீசல் கன்ஜெக்ஷனோ பெட்ரோல் மைலேஜ் அது இதுன்னு பயப்படுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 காமனான டைப் தான் சார் இன்ஜின் டைப்ன்றது. டீசல் இன்ஜின் வேறு, பெட்ரோல் இன்ஜின் வேறு, இது மட்டும் தான் மாறுமே கண்டு. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான செலவோ இதுவோ எதுவும் இருக்காதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குங்க. நம்ம ஒரு சில வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம், ஒரு 10-12 வயசு பையன், குழந்தை, ஒரு 8வது படிக்கிற பையனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஓட்டியிருப்பான். அந்த வீடியோலாம் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும் சார். அதுக்கு அடுத்தது சார் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 ஹெச்பிக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் 9 ஹெச்பி சார். இந்த 9 ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின்லாம் தராங்க. இது ரெண்டும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹெச்பி. அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சார் 9 ஹெச்பிங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட வந்துடும் சார் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் சார், 2 அடியிலேருந்து 4 அடி வரல ஓட்டிக்கலாம். இதுக்கு என்ன சார் வித்தியாசம், ஏன் ஹெச்பி மட்டும் நீங்கள் கூட்டி தரேன்னு கேட்கலாம் சார். ஒரு 3 ஏக்கரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் போடுவாங்க, இன்னொரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெற்பயிர் வைப்பாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல உளுந்து காராமணி மணிலாம் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூதி ஓட்டிக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா சேடை வச்சுட்டு நெல் பயிர் வச்சுட்டு இன்னும் 1 ஏக்கராக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பயிர் வைக்கலான்னு பார்க்கும்போது ஒரு சாலை பூதி ஆகிட்டு சார், தண்ணி பாய்ச்சிட்டு கேஜியில் வாங்கி மோட்டி அழகாக நம்ம சேடை ஓட்டிக்கலாம் சார். இதுக்கு நீங்கள் பவர் டில்லர் அவசியம் இல்லை, டிராக்டர் அவசியம் இல்லை,
எந்த ஒரு பொருளும் அவசியம் இல்லை சார். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு வண்டியே போதுமானது சார். சார் இப்போ என்னென்ன பயிருக்கெல்லாம் இப்போ ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, என்னென்ன பயிருக்கெல்லாம் நம்ம இந்த பவர் வீடரை வந்து பயன்படுத்திக்கலாம் சார்? சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த குட்டி தம்பிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்ட பயிர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, வெண்டை, கத்திரி, தர்பூசணி, சவுக்கை, இதுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தேவையோ 2 அடி 3 அடி 4 அடி அந்த பயிர் வைக்கிறவங்களுக்குலாம் இது போதுமானது சார். அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதுக்கு அடுத்த கேட்டகரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க சார், 5 ஏக்கராக்குள்ள இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கரா நெல் பயிர் வைப்பாங்க சார். 1 ஏக்கரா 2 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி தோட்டம் வைப்பாங்க, ரோஸ் தோட்டம் வைப்பாங்க, தர்பூசணி கூட போடுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து நீங்கள் சேடை ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மரத்தோட்டம் வைக்கிறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா, மாமரம், தென்னை மரம் அந்த மாதிரி எதனா வைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடிக்கு வைப்பாங்க சார் கேஃப். அதில் வச்சுட்டு ஓட்டிட்டு குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா எதனா கீரை எதனா விதைப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடு பயிருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பயிருங்க வைப்பாங்க. அப்போ அதுக்கும் இது யூஸ் ஆகும். 2வது சேடை ஓட்டுறதுனால இதை ஓட்டிக்கலாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் இதில் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே கிடையாது சார். இந்த இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி ஓட்டிக்கலாம் சார், சேடையும் ஓட்டிடுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விளைஞ்ச நெல்ல அறுவடை பண்ணணும். அப்போ இதில் முன்னாடி ஒரு ரீப்பர் அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம் சார். ரீப்பர் அட்டாச்மெண்ட் மாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் நம்மளே அறுவடை பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டும் தேவை கிடையாது சார். 2வது இப்போ நான் பூந்தோட்டம் வைக்கிறேங்க, எனக்கு இது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு கேட்குறீங்களா, இதில் நீங்கள் ஸ்ப்ரேயர் செட் பண்ணி நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு உண்டான எல்லா இதுக்கும் நீங்களே ஸ்ப்ரேயர் செட் பண்ணிக்கலாம் சார். இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லை, பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்குது, ஏரி இருக்குது, அந்த மாதிரியான இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பம்பு செட் பண்ணனா இதுலேயே வந்து பிடிஓ கனெக்ஷன் போட்டு பம்பையும் நீங்கள் இறச்சிக்கலாம் சார். அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மணிலாம் போட போகிறேன் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்டில் வரும் சார் உங்களுக்கு. நம்ம டிராக்டரில் வரா போலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை தவிர்த்து மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். மணிலா, உளுந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோளம், இதே போல் வந்து நீங்கள் எது போகிறதுனால வந்து அந்த இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதே போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சார். இதில் 40 விதமான இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் பெட்டி வேணுமா, 1 டன் இழுக்கக்கூடிய ட்ரைலிங் பெட்டி வேணா கூட இதில் போட்டுக்கலாம் சார். அந்த அளவுக்கு இது எல்லாமே இந்த ஒரு மிஷின் இருந்தால் எல்லாத்துக்கும் விவசாயத்துக்கு தேவைப்படும் சார். ஓகேங்க சார். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பி வந்து ஊருக்குள்ள ஒரு ஆளினால அழகராஜா சார், எல்லாத்துக்கும் இந்த தம்பி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். ஓகேங்க சார். இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ தென்னந்தோப்பு வச்சிருக்காங்கன்னா சரிங்க சார், அந்த திங்ஸ் வந்து ஏத்திட்டு போறதுக்கு நான் அந்த பெட்டி மட்டும் வாங்கி இதுல அதுதான் சார். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடி உரம் போறோம்னு வச்சுங்களேன், ஒரு 10 மூட்டை அடி உரம் எடுக்கலாம், அதுக்கு ஒரு வண்டி தேவைப்படணும், ஒரு ஆட்டோ கூப்பிடணும். அப்ப தேவையே கிடையாதுங்க. ஒரு ட்ரைலிங் பெட்டியில நம்மளே வந்து அந்த 10 மூட்டை எடுத்து போயிடலாம் சார். நீங்க சொன்னா போல சாயங்காலம் கழனில இருந்து வீட்டுக்கு வரமா, ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வச்சிருக்க மாட்டாங்க சார். நம்ம வெந்நீர் காய வைக்க அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விறகு எடுத்துட்டு வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா விறகு எடுத்துட்டு வந்துடலாம் சார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழனில இருக்கிற காய்கறிகள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் கீழே விழுது, ஒரு 20 தேங்காய் அந்த மாதிரி அதெல்லாம் அள்ளி போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துலாம். பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுனா எடுத்துட்டு போலாம். அதே போல எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். அதுக்கு அடுத்தது வந்து வீட்டுல கண்டிப்பா இருக்கணும், எல்லா வீட்லயும் இருக்கணும் சார், கண்டிப்பா வாங்கி. ஆமா சார். ஓகேங்க சார். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சார், ஊதி ஓட்டலாம் சேடை ஓட்டலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குது. அதுக்குள்ள நிறைய வந்து நீங்க சொல்றீங்க. ஆமா, சொல்றதுனால இன்னும் ரீச் ஆகும். ஆமா சார். மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெரியாம இருக்கு, அறியாம யாரும் கிடையாது சார், எல்லாருக்கும் தெரியுது. அது என்னன்னா இதுக்கு பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலான்றது இன்னும் கொஞ்சம் தெரியாம இருக்கு. இது இப்ப நம்ம சொன்ன எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு சார். நம்ம இந்த மிஷின் மட்டும் கொடுத்துறீங்க, நீங்க ஒரு சில கமெண்ட்ல கேக்குறாங்க இதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம சொன்ன அக்சசரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு சார். வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி பயன்படலாம். அடுத்து கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா சார், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் சார், 7 HP சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார்ல சொகுசா போகும் பாத்தீங்களா, பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிச்சல், கொஞ்சம் கச்சன்னு இருக்கும், ஷேக்கிங் இருக்கும். அதே போல சார் நம்ம வந்து சொகுசா இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலையாகணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை, கூப்பிட்டா வரமாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அங்க வேலை செய்யவும் மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் சார். இது வந்து பாத்தீங்கன்னா
நம்ம முழுக்க இப்ப தமிழ்நாட்டுல நம்ம ரெண்டாவதா கொண்டு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியார் வீடியோ போட்டிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்லி நம்ம எதுவும் ஏமாத்த மாட்டோம். ரெண்டாவதா கொண்டு வந்திருக்கிறோம் சார். என்ன ரெண்டாவதா கொண்டு வந்துக்கிறீங்கன்னு கேக்குறீங்கன்னா, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் தான் சார் வரும். பேக் ரோட்டரினால பெல்ட் டிரைவ் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனில நம்ம பண்ற ப்ராடக்ட்ல இருக்கு, கீர்ல கொண்டு வராம செயின்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீர் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க கீர் சிஸ்டம். அந்த பெல்ட் வந்து என்ன ஆகுனா ஒரு 30 மணி நேரம் 40 மணி நேரம் ஓட்டினோம்னா பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா இத்து போய் அறுத்துக்கு சார். செயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லு தெரிச்சு செயின் அறுத்துங்க சார். ஆனா கீர் டிரைவ்ன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே வராது சார். லாங் லைஃப் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஷார்ட்டோட வந்துடும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வேர்ட்லுமே நம்ம அந்த ரோட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிஃப்டா இருக்கும் சார். பூதியும் ஓட்டிக்கலாம், நம்ம கரும்பு தோட்டத்துக்கு, மஞ்சள் தோட்டத்துக்கு, வாய்க்கா மடிக்கணும், தர்பூசணி தோட்டத்துக்குலாம் வாய்க்கா மடிக்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா அழகா கட்டை மேல மண்ணள்ளி போட்டுரும். இது 2 அடியிலிருந்து 2.5 அடி வரல கவரேஜ் கிடைக்கும் சார். அதுக்கு மேல ஓட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும், ஃபினிஷிங் கொஞ்சம் கரெக்டா வராது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு அந்த 3 அடிக்குன்னா 2.5 அடி 2.25 அடி வைக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கும் சார். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதே டீசல் தான் சார் வரும். இவங்க இவ்வளவு சொல்றாங்களே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டி பெருசா இருக்குது அப்படின்னும் போது இதுல யாரா நமக்கு மைலேஜ் வந்து அதிகமாகுமோ, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவினங்கள் அதிகமா வருமானு எதிர்பார்க்கறவங்க கேக்குறாங்கன்னா அதெல்லாம் எதுவும் இருக்காது. இதுமே வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அதே 3/4 லிட்டர் தான் ஓடும் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வேலை இங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அந்த வரப்ப போயிட்டு நம்ம திருப்பி விடுறது மட்டும் தான் சார் நம்ம வேலை. அதே போல அது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த வரப்பான வந்து திருப்பி விடுறது மட்டும் தான் வேலை. மீதி எல்லா வேலையும் அதுவே பார்க்கும். நீங்க பூதி ஓட்டுறதுனால ஓட்டிக்கலாங்க, வாய்க்கா மடிக்கிறதுனால மடிச்சிக்கலாங்க, எல்லாமே அதுவே பாத்துங்க சார். டிச்சிங் பிளேடு மாத்திக்கணும், அது மட்டும் தான் வேலை. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல சார். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்ட ஆமா வேற ஒண்ணுமே இல்ல சார். ஆக்சிலேட்டர் வச்சு விட்டோம்னா வச்சுக்கலாம், எல்லாம் கீர் சிஸ்டம் சார். போட்டு விட்டோம்னா பக்காவா அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த கீர் போயிட்டு ஆமா சார். இந்த வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபீல்டுல ஓட்டினா வீடியோவே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சார் இன்னும் எங்களுக்கு அதிகமா இருக்கு, 8 ஏக்கரா 10 ஏக்கரா வச்சிருக்கிறோம் நாங்க, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா சார்? அதுக்கு தான் சார் இந்த 9 HP கேட்டகரி இருக்கு. இந்த 9 HP வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் அதிகமான பரப்பளவு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஓட்டுறோம்னா இதை 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓட்டலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எப்படி உங்களுக்கு அதை சொல்லணும்னா, ஒரு சின்ன கார்னா ஒரு 5 பேர் போலாம் சார், பெரிய கார்னா வந்து பாத்தீங்கன்னா 9 பேர் போலாம் சார். அதே போல சார் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஹெவியா இருக்கும், அதிகமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே இருக்கிறது தான். இதுலயும் மாற்றம் ஒண்ணு இருக்கா சார், கெப்பாசிட்டி மட்டும் வந்து சேஞ்சஸ் ஆயிடும். இது 7 HP, இது வந்து 9 HP. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் டயர் வந்துடும், இதுலயும் ஃப்ரண்ட்ல டயர் வந்துடும். இதுவும் 2.5 அடி கவரேஜ், இதுவும் 2.5 அடி கவரேஜ். இதுவுமே கீர் சிஸ்டம் தான், இதுவும் கீர் சிஸ்டம் தான். இன்னொன்னு என்னன்னா மற்ற கம்பெனிகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு மட்டும் தான் சார் இருக்கும், ரொட்டேட் பண்றதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்ப நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறேன், டாலா இருக்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை புஷ் பண்ணிட்டு ஏத்திக்கலாம். இதே வந்து கொஞ்சம் நான் குள்ளமா இருக்கிற ஷார்ட்டா இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பண்ணனா இதை புஷ் பண்ணிட்டு டவுன் பண்ணிக்கலாம். அதே போல அந்த சிஸ்டமும் இதுல கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 800 ml தான் போகும். அதை விட ஒரு 50 ml சேர்ந்து போகும். HP கூடன்றதுனால, சிசி கூடன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து போகும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார் 30 மணி நேரம் ஓட்டிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிக்கணும் சார். அதுக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 50 மணி நேரம் ஓட்டிட்டு எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஸ்பேர் இருக்கு. நம்ம புதுசா இவங்க ப்ரொமோட் பண்றாங்களே சக்தி இந்தியான்ற ப்ராடக்ட், இதுக்கு ஸ்பேர் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற யாருக்கும் எந்த ஒரு தயக்கமும் தேவையில்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நாங்க எப்போதும் பண்ற வேலையை தொடர்ச்சியா கண்டினியூஸா தான் பண்ணிட்டு இருக்க போறோம் சார். வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், உங்க நிலத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினா வந்து மீண்டும் ஒரு வாட்டி அழுத்தி சொல்லணும்னா என்னன்னா, புது பிராண்டை இவங்க ப்ரமோட் பண்றாங்களே அப்படின்னு. நம்ம எப்படி கிர்லஸ்கர் கிசான் கிராப்லாம் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம பண்ணமோ அதே தான் இதுக்கும் பண்றோம். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஸ்பேருக்கு பிரச்சனை இருக்காது சார். அதனால அது எதுவுமே கேட்கலாம் சார். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டுமே இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு அமௌண்ட் நீங்க என்ன கேக்குறீங்களா? கமெண்ட்ல கேட்க வேணாம், நான் வாய்மொழியாவே நான் சொல்லிடுறேன். கேக்குறாங்க அதுதான் சார், நானே சொல்லிட்டேன் சார். சார் நம்மளுடைய நானே ஒரு பொருள் வாங்கினா வச்சுங்களேன், எல்லாத்தையும் சொல்லிட்டுனா இவங்க கடைசியா பிரைஸ் சொல்லி அப்படின்னு நானே எதிர்பார்ப்பல. அந்த தயக்கம் யாருக்குமே தேவையில்ல சார். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்துருவோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார் பவர் வீடரு 9 HP சார். குவாலிட்டி பெஸ்டா இருக்கும்.
மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கு 26,000க்கு வண்டி தராங்க சார். நானே கூட ஒரு சில ப்ராடக்ட்லாம் பண்றேன் அந்த ரேட்டுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். நம்ம பணத்துக்கு கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தா இருக்கும் சார். மிஷின் 35,000 சார், 35,000 ரூபாய் வரும் சார். குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும், பிளேடு அந்த அளவுக்கு இருக்கும், லைஃப் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா சார் 10,000 கூட கொடுத்தோம்னா டீசல் இன்ஜின் கொடுத்துருவோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 45,000 சார். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9 HP சார். ஒரு வருஷம் வாரண்டியோட சார். நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட கொடுத்துருவோம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய் சார். அதுலயே சார் பேக் ரோட்டரி சார் 9 HP சார். இது வந்து பாத்தீங்கன்னா 95,000க்கு கொடுத்துறோம் சார் நம்ம. இது வந்து 7 HP சார். இதுக்கு 1 இயர் வாரண்டி சார். அதுக்கடுத்து சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் 1,35,000 ரூபாய் சார். இது பேக் ரோட்டரி 9 HP. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துறோம் சார். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் சார். எவ்வளவு தூரத்துக்கு எங்க கேட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி புக்கிங் போட்டோம்னா ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார். வேற எதனா டவுட் இருந்தா சந்தேகம் இருந்தா கேளுங்க. எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆதரவு கொடுங்க. எங்களுடைய வளர்ச்சி எங்ககிட்ட கிடையாது, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரான்ச்சில் அங்கங்கே மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அங்கங்கே மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். ஸோ நிறைய பேர் நிறைய லொக்கேஷன்லேருந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆல் பிரான்ச்சோட நம்பரு ப்ளஸ் ஊர் பேர் போட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். ஓகே சார். நீங்கள் வந்து அதுதான் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷனுக்காக கீழவே நாங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறோம் சார். அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதாவது கேட்குற விவசாயிக்கு எந்த எங்களுடைய ஷோரூம் பக்கமாக இருக்குதோ அந்த ஷோரூமுடைய நம்பரு லொக்கேஷனும் கொடுத்துருவோம் சார். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் எடுத்து நேர்லேயே கூட விசிட் பண்ணி நேர்லேயே போயிட்டு சார் தயவு செய்து சார் ஆன்லைனில் நானே கூட ஒரு வீடியோ போடுறேன்னா சார் பார்க்காம தயவு செய்து வாங்காதீங்க. பிடிச்சிருந்தா பணத்தை கட்டுங்க. இஎம்ஐ வசதி பண்ணி கொடுத்துட்றோம். உங்ககிட்ட பணமே இல்லைனாலும். அதனால வந்து தயவு செய்து பார்க்காம வாங்காதீங்க சார். நம்ம நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் சார், நம்ம கொடுக்குற காசுக்கு தான் சார் எல்லாமே. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விவசாயிங்க கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சார் நம்ம கொடுக்குற காசுக்கு தான் ஒரு பொருள் கொடுப்பாங்க. நம்ம காசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீடித்து உழைக்கும். கம்மியான காசுக்கு வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். வேற ஒண்ணுமே கிடையாது சார். ஓகேங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்காக இந்த மிஷினை பற்றி மிக தெளிவாகவும் அந்த விவசாயிக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம விவசாய சேனல் வந்து கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ சார். ஓகே சார், நன்றி சார்.